ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஏஎன்எம் அண்ட் ஜிஎன்எம் இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎன்எம், அதாவது ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃபரி. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் 2 இயர்ஸ் வருது. இது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸில் எதை டீச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் நர்சிங் பற்றி தான் டீச் பண்ணுவாங்க. அதில் எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் பற்றி, அப்புறம் பேஷண்ட் எப்படி டீல் பண்ணுறதுன்னு பற்றி, டாக்டர்ஸ்க்கு எப்படி அசிஸ்ட் பண்ணணும், சர்ஜரிஸ்லாம் இருக்கிறப்ப டாக்டர்ஸ்க்கு எப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே இந்த ஏஎன்எம் கோர்ஸில் சொல்லித் தருவாங்க. அதே ஜிஎன்எம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் மிட்வைஃபரி நர்சிங், இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ் வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான். இந்த ஜிஎன்எம் கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் நர்சிங் கோர்ஸில் உள்ள எல்லாமே இந்த ஜிஎன்எம் கோர்ஸில் வந்துடும். அண்ட் இது கொஞ்சம் நிறையா நர்சிங்கோட ஸ்பெஷலைசேஷன்ஸ் பற்றி அண்ட் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் நர்சிங் டாபிக்ஸ் பற்றி எல்லாமே படிப்போம். இந்த ஏஎன்எம்மும் சரி ஜிஎன்எம் நர்சிங்கும் சரி, ரெண்டு ப்ரோக்ராம்ஸுமே பார்த்தீங்கன்னா 6 மந்த் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஏஎன்எம் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேங்களா? ரெகனைஸ்டு போர்டில் தான் படித்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ், வொகேஷ்னல், இதில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஏஎன்எம் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஜிஎன்எம்மோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். சேம் ரெகனைஸ்டு போர்டில் தான் படித்து எடுத்துருந்துருக்கணும். மினிமம் மார்க்காவது நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படித்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். இதுதான் ரெண்டு கோர்ஸ்க்கும் உள்ள எலிஜிபிலிட்டி. அடுத்து ஆவரேஜான ஃபீஸ் இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் எவ்வளோ வருதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஎன்எம் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 75,000 கிட்ட ஃபீஸ் வருது. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். அதே ஜிஎன்எம் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2,30,000 வருதுங்க ஃபீஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நம்ம சூஸ் பண்ணுற காலேஜ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். அடுத்து ஏஎன்எம் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா, இன்சார்ஜ் அண்ட் ஹெல்ப்பர் ஆகலாம், ட்ராவலிங் நர்ஸ் ஆகலாம், மெட்டர்னல் கேர் ரூம் இன்சார்ஜ் ஆகலாம், ஜூனியர் லெக்சர்னு இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்கெல்லாமே போகலாம். அதே நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிங்கன்னா ஃபாரன்சிக் நர்ஸ் ஆகலாம், நர்சிங் டீச்சர் ஆகலாம், ட்ராவலிங் நர்ஸ் ஆகலாம், கிளினிக்கல் நர்ஸ் கன்சல்டன்ட், இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் போகலாம். ஆவரேஜான சேலரி ஃப்ரெஷருக்கு ஏஎன்எம் முடிச்சுட்டு போனீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.50 lakh per annum கிடைக்கும். ஓகேங்களா? அதே நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சுட்டு போய் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணீங்க ஒர்க்லனா, அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 2 to 3 lakhs per annum கிடைக்கும். இதுவுமே நீங்கள் போகிற ஜாப் ப்ரொஃபைல்ஸை பொறுத்து சேலரிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏஎன்எம் சிலபஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் பற்றி, சைல்டு ஹெல்த் நர்சிங், மிட்வைஃபரி, அப்புறம் ஹெல்த் சென்டர் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், மென்டல் ஹெல்த் கேர், ஹெல்த் ப்ரமோஷன், பிரைமரி ஹெல்த் கேர் நர்சிங், கைனகாலஜி அண்ட் மிட்வைஃபரின்னு இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாமே ஏஎன்எம்ல வந்துடும். அதே ஜிஎன்எம்ல பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வார்ட் மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், நர்சிங் எஜுகேஷன், சைல்டு ஹெல்த் நர்சிங், நர்சிங் ஃபவுண்டேஷன், பயோ சயின்ஸ், அப்புறம் பிஹேவியர் சயின்ஸ்னு இந்த மாதிரியான சிலபஸ் எல்லாமே வந்துருங்க ஜிஎன்எம்ல. ஸோ ரெண்டு கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா மோரோவர் சேம் தான். பட் நீங்கள் ஜிஎன்எம் கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிரெடிட்ஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக நர்சிங் பற்றி, அதாவது நீங்கள் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறது மாதிரி நீங்கள் ஜிஎன்எம்ல கொஞ்சம் டெப்த்தாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.